Hi friends, நான் பரத். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் நம்ம பார்க்க போகிற மென்பொருளோட பேர் வந்து ஆர்கியூமெண்ட். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ள ஒரு கிராஃபிக் ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி கொண்டு வரது, ஒரு அனிமேட்டட் கிராஃபிக் ஆப்ஜெக்ட்டோ இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் இல்லாத கிராஃபிக் ஆப்ஜெக்ட்டோ அப்படி நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வரது. ஸோ இதுக்கு நமக்கு நார்மல் சாம்சங் மொபைலோட வந்து அல்லது ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ரன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த மென்பொருளோட பேர் வந்து ஆர்கியூமெண்ட், AUGMENT ஆர்கியூமெண்ட். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மென்பொருள் பயன்படுத்தி எப்படி இதை நம்ம செய்து கொள்கிறோன்னு பார்ப்போம். ஸோ ஆர்கியூமெண்ட். ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர்ன்ற இதை டாபிக் எடுத்திங்கன்னா இதில் கணக்கு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் விருப்பமான கேட்டகரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இதில் ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. இதுக்குள்ள ஒரு அகடமிக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுக்கு அகடமிக்ன்ற டாப்பிக்கில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. வேறு ஒன்று எடுக்கிறேன், டிசைன். ஸோ இந்த டிசைன் டாப்பிக்குள்ளே உள்ள 3D ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3D ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி ரியல் வேர்ல்டு கொண்டு வரோன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கேமரா மாடல் நான் எடுக்கிறேன் கேமராவை. ஸோ இந்த கேமராவை எடுத்தோன்னே இந்த கேமரா வந்து லோட் ஆகுது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதுக்கு லோட் ஆகிறதுக்கு. Still few seconds. Right. ஸோ ஒரு டிஜிட்டல் கேமரா வந்து இப்போ உங்களோட இந்த டேபிளில் இந்த டிஜிட்டல் கேமரா கூட நான் கொண்டு வைக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அதாவது ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட ரியல் வேர்ல்டில் இருக்குது. கேமரா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் சைஸை தேவைண்டா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பெருசு சின்னாக்கி ஒரு முன்னுக்கு பின்னுக்கு மூவ் பண்ணிக்கலாம். எல்லா டிரெக்ஷன்ஸும் இது மூவ் ஆகும். ஓகே, ஸோ ரியல் வேர்ல்டு ஒரு கிராஃபிக் ஆப்ஜெக்ட் அது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அனிமேஷன் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட். நீங்கள் தேவையான ஒரு அனிமேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கூட இதுக்குள்ளே கொண்டு வந்து கொள்ள முடியும். ஸோ லைக் இப்போ ஒரு அனிமேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், என்டர்டைன்மெண்ட். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் லோட் ஆகிறது கட்டாயமாக இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கணும். 4G கனெக்ஷன்ஸ் இருந்தால் ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இந்த டான்ஸிங் ஸ்கெலிட்டன் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரியல் வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற சைஸில் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 2 ஃபிங்கரை அந்த உங்களோட ஸ்க்ரீனில் 2 ஃபிங்கரை டச் பண்ணி இழுக்கிறது மூலமாக அது ரொட்டேஷன் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் தேவையான இடத்துல லொக்கேட் பண்ணிக்கலாம். இதுக்குரிய ஷெடோஸ் அதுக்கு இவ்வளோ ஷெடோஸ் தேவைண்டா ஆஃப் பண்ணிக்கலாம் தேவையில்லாட்டி. ஸோ இது சம்மந்தப்பட்ட மேலதிகமான செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி இது என்னுடைய நோக்கம் வந்து என்னென்னா இந்த புதிய ஒரு மென்பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான்னு என்னோட நோக்கம். ஸோ இட்ஸ் நைஸ். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இப்போ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் விடலாம். ஏன்னா அதுக்குள்ள ஷெடோ விடுறபடியால் எந்த ஒரு லேண்ட்கேஸ் சம்திங் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் வைக்காமல் இல்லத்தில் கூட வர டான்ஸ் பண்ண விடலாம். சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி அனிமேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மென்பொருளோட பேர் வந்து ஆர்கியூமெண்ட். ஸோ ஒரு புதிய மென்பொருளை பார்த்துருக்கோம். தொடர்ந்து இது மாதிரியான மென்பொருட்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த லெசன்ஸில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தின்னு வரேன். ஸோ என்னுடைய இணையதளத்தின் பேர் வந்து ICTguide.com. மேலும் இது மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு ICTguide.comக்கு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.